இந்த வீடியோ இன்றைக்கி சண்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னோடய டே 9:40க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எப்பவும் போல் சாம்பிராணிலாம் போட்டுட்டு காஃபி தான் போட போகிறேன். லீவ் நாளில் தம்பி காஃபி தான் கேட்பான். காஃபி அப்படி இல்லாட்டி டீ இந்த மாதிரி கேட்பான். அதனால் இன்றைக்கி காஃபி தான் போட்டு கொடுத்தேன். காஃபி குடிச்சிட்டு பால்கனியில் செடியை தான் பார்க்க போனேன். நேற்றே செம்பருத்திலையும் ரோஸ்லேயும் பட்ஸ் வந்திருந்தது. சரி இன்றைக்கி பூத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். ரொம்ப அழகாகவே பூத்திருந்தது. இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சதால பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் செய்யலை. டைரெக்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. நேற்று பாதி கீரை தான் செஞ்சுருந்தேன். மீதி பாதி கீரையை இன்றைக்கி பொரியல் தான் செய்ய போகிறேன். அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கீரை பொரியல் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது. சிம்மில் வச்சு இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. கீரைலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அரைக்கீரை பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள். குழம்புத்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் புளி தண்ணியிலே ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்கலை. புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சங்கரா மீனும் கிழிச்ச மீனும் சேர்த்து தான் மீன் குழம்பு வச்சுருந்தேன். மீன் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. கொஞ்சமாக பருப்பு சாதமும் செஞ்சுருந்தேன். பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பவுலில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே சேர்த்து குக் பண்ணியிருக்கேன். பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நெய்யுமே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பருப்பு சாதம் ரெடி. எல்லாமே குக் பண்ணி முடிச்சுட்டு நாங்களுமே லஞ்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், ப்ளெயின் ஆம்லேட், அரைக்கீரை பொரியல், பருப்பு சாதம், மீன் குழம்பு. டெசர்ட்டுக்கு டாஃபி தான் சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு பால்கனியில் இருந்த செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருந்தோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் டீ தான் குடிச்சிருந்தோம். இஞ்சி புதினெல்லாம் போட்டு டீ தான் குடிச்சிருந்தோம். டீ குடிச்சிட்டு இருக்கக்குள்ளவே மைனா கத்திகிட்டே இருந்தது.
நம்ம சவுண்ட் கொடுக்க அதுவுமே சவுண்டு கொடுக்கும். டெய்லி வரும் ரெகுலராக. மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 வேளையுமே ரெகுலராக இங்கே வந்து சவுண்ட் கொடுக்கும். கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டோம். இங்கே வீட்டுக்கிட்டேயே மண்டபம் இருக்குது. அங்கே தான் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அதை தான் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு தம்பிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சீக்கிரமாகவே டின்னர் கொடுத்து தூங்க சொல்லணும். சீக்கிரமாகவே டின்னரும் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? முட்டை தோசை, ப்ளைன் தோசை, மீன் குழம்பு, இட்லி பொடி, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.